முதலாளி இப்போ முதலாளி தூக்கு தண்டனைக்கு காத்துக்கிட்டு இருக்கிற கைதி மாதிரி இன்னைக்கோ நாளைக்கோ முதலாளிங்கிற இந்த பட்டம் போக போகுது. ஏன் முதலாளி இப்படிலாம் சொல்றீங்க? கொடுக்கிறவனே பறிச்சுக்கிட்டா தடுக்கவா முடியும்? இல்ல அப்படியே தடுத்துட்டாலும் தலையெழுத்த மாத்த முடியுமா? தம்பி, இந்த ரத்தனசாமி பர்மா பசார்ல நின்னுகிட்டு 10 பைசாவுக்கு கையேந்திர நிலைமைக்கு வரப்போறோம். இவ்வளவு வசதியா இருக்கிற நீங்க ஏன் கையேந்திரும்? வசதியா? எப்படி வந்துச்சு இந்த வசதி? கேக்குற போதெல்லாம் லட்ச லட்சமா சுவிஸ் பேங்க் மாதிரி கொடுத்தான் அந்த உமாபதி. ஏன் கொடுத்தான்? ஏன் பொண்ணு அவன் பையனை கட்டிக்குவான்னு நம்பி கொடுத்தான். ஆனா இப்ப கல்யாணமும் இல்ல, வருமானமும் நின்னு போச்சு. உங்க பொண்ணுகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசி அதுக்கு சம்மதிக்க வச்சுட்டா உங்க சின்ன தீந்துரும் இல்லீங்களா? பிரச்சனை தீந்துட்டா நான் பிறவி பையனை அடைஞ்சா மாதிரி. மாத்தாண்டா, நீ மட்டும் பேசி சரி கட்டிட்டேன்னு வச்சுக்க, என் ஹோட்டலுக்கு உன்னை மேனேஜர் ஆக்கிறேன். வீட்டுலதான் இருக்கிறா, ஏதோ உன்னால ஆனதை பேசி பாரு. ஆச்சா ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல. உம்பளையா இருந்தா என்ன பிரசவமா இருக்கு? உனக்கு டைம் ஆகல? 3 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம் வெட்டு. இங்கயா? இங்க இல்ல, அங்க. இங்கயா? டேய், அவங்களுக்கெல்லாம் கல்கண்டு கொடுத்து அனுப்பு. சின்ன பசங்களா வாயை தரங்க, பெரியவங்களா கை நீட்டுங்க. வயசு பொண்ணு முன்னாடி வாங்க. சார், வாழ போற இடம் வலது கால வச்சு வரட்டுமா சார்? என்னது வாழ போற இடமா? வந்து போயிட்டு இருக்க இடம்னு சொல்லுமா. கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கேயே பர்மனன்ட் போயிட்டு போல் இருக்க. ஹலோ, எஸ், மணி ட்ரை கிளீனிங் ஓனர் தான் பேசுறேன். என்னது சினிமா ஷூட்டிங்க? சரி சரி, கிராமத்துலயா? நோ நோ, அதெல்லாம் முடியாது. போன வைடா. என்ன மச்சான் போன் எனக்கா? உனக்கு தான். என்ன விஷயம்? பல்லாவரத்துல கல்லோடைக்கு ஆள் தேவையா? உன்னை கூப்பிடுறாங்க, போறியா? யோ போன் என்ன விஷயம்? எவனோ சினிமா கம்பெனில இருந்து போன் பண்ணி 150 துணி செலவு பண்ணி உடனே கொடுக்க முடியுமான்னா நோ டைம்ட்ட. ஏதோ வில்லேஜ்ல ஷூட்டிங்கா, அது உனக்கும் தெரியாது எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் எவன்டா போறது? தட்ஸ் நைஸ். இங்கிலீஷா? இங்கிலீஷ் எல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடாது, இறங்கி நின்னு பேசுறா. ஒரு டெம்போ வாங்கி விட்டா டெலிவரி சுலபமா பண்ணிடலாம். ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே. இவங்க ஒரு ஐடியா தலைவி. வேணா வீணா பொம்பளைய புகழாதே, அப்புறம் அவஸ்தைப்படுவேன். அனுபவத்தை சொல்றேன், கேட்டுக்க. ஏன் சார், உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது. எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு. கோயில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மச்சான கோயிலுக்கு வர சொல்லிச்சு. அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏங்கான்னு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன். நீங்க சொன்ன டயத்துக்கு மேல 5 நிமிஷம் லேட்டா வந்தீங்க, அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான். 5 நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு. அன்னில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல. எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணிக்கிடு. ஆனா இவர்தான் இருக்கு மச்சான். ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதனாலதான் அன்னில இருந்து நான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் 1 மணி நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். மச்சான் அதே மாதிரி ரூபா, நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும். அதுக்கு தான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். சீ, நீ சின்ன பையன் மாதிரி இருக்க, எனக்கு உன்னை பிடிக்கல. மணி சார், ஐ லவ் யூ சார். அடிங்கோ போ மகள, புறா. டேய் புறா, அவள புறா. லவ் பண்ற மூஞ்சியாத புடிங்கடா. டேய் என் கையில புடிச்சு புடிங்கடா, விடாதீங்கடா அவள. So I think I love her. ஒரு சப்ளையர் ஒரு MBA படிச்ச பணக்கார பொண்ணு லவ் பண்றது தப்புன்னு சொல்றதை விட தைரியம் தான் சொல்லணும். அவனை பத்தி வேற என்ன தெரியும் உனக்கு? 10 கிலோ யதார்த்தம், 10 கிலோ வெகுளித்தனம், 25 கிலோ நேர்மை, 30 கிலோ மனிதாபிமானம், ஆக மொத்தம் 75 கிலோ. நல்ல கனம், நல்ல குணம். ஆனா லவ் பண்றதுக்கு இது மட்டும் இருந்தா பத்தாது. ஏற்கனவே இந்த ஆம்பளைங்க இன்னும் 3 வாட்டி ஏமாத்திருக்காங்க. அதனால உன் ஆளுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அதுக்குள்ள அவசரப்படுறாத. நேத்து நீ ஊருக்கு போலாம் சொன்னப்போ உனக்கு கூட ரோஷம் வந்துச்சேன்னு நினைச்சேன். திரும்ப நம்ம ஏன் வேலைக்கு வந்தோம்? ஹலோ, ஹாட் பிரெட்ஸ் மார்த்தாண்டன் பேசுறேன்.
ஹலோ மை டியர் மார்த்தாண்டன், ஐ லவ் யூ. மை டியர் மார்த்தாண்டன், உங்க ஹோட்டலுக்கு எதிர்த்த கடை தான் எங்க கடை. எழுத்த கடை அப்பள கடை ஆச்சே. ஆஹா, அதுக்கு பக்கத்துல பியூட்டி பார்லர். நான் உங்களை டெய்லி பார்க்கிறேன், நீங்க என்ன பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களை பார்க்காத ராத்திரி ஜாஸ்தி ஆயிடுது மேம். உங்க நடைய பார்த்தா என் கால் நடக்கவே மாட்டேங்குது. உங்க உடைய பார்த்தா என் கண்ணு நகரவே மாட்டேங்குது. ஐயோ என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க? யாரு நீங்க? நான் வந்து ஹலோ மை டியர் மார்த்தாண்டன், நீங்க அதிகமா பேச வேண்டாம். இன்னைக்கு சாயங்காலம் சரியா 6 மணிக்கு பீச்ல உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். நீங்க வரலன்னா அந்த கண்ணிக்கு மதுரையை எரிச்சா நான் என்ன நானே எரிச்சுக்குவேன். 6 மணி சரியா. ஆம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாது. அவங்களுக்கு காதலும் வேணும், காமமும் வேணும். அதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணு செட்டப் பண்ணிக்குவாங்க. ஆமா, இந்த ரோமியோ பத்தி என்ன நினைக்கிற? காதலுக்கு ஜூலியட் இருந்தாலும் காமத்துக்கு யாராவது அப்ரோச் பண்ணிருந்தா அவங்களே செட்டப் பண்ணிருப்பாங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ரோமியோ வேற, மார்த்தாண்டன் வேற. என்ன வேற வேற? எல்லாம் ஒண்ணுதான். அங்க பாரு. நான் சொல்லல, இந்த ஆம்பளைங்க எல்லாம் காந்த மாடுங்க. கொஞ்சம் இரு வர. சொன்ன டைத்து கரெக்டா வந்துட்டீங்க. நீங்க தான் போன் பண்ணீங்களா? உங்களை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது. அப்ப என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு, ஆனா நீங்க நினைக்கிற அர்த்தத்துல இல்ல. பின்ன இத பாருங்க, என் பேச்சு மூச்சு மனசு எல்லாமே ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்துட்டேன். அனாவசியமா நீங்க என்னையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. அதனாலதான் உங்ககிட்ட நேர்ல சொல்லிட்டு போலான்னு. நீங்க உங்க மனசு மூச்சு பேச்செல்லாம் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆனா அந்த பொண்ணு உங்ககிட்ட அதெல்லாம் கொடுத்துட்டாளா? அந்த பொண்ணு என்ன காதலிக்கிறாளோ இல்லையோ, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவதான் என் மனசுல இருந்தா. உங்க மனசுதான் என்கிட்ட கொடுக்கல. எந்த பொண்ணை காதலிக்கிறீங்கன்னா சொல்லுங்க, நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் வேலை செய்யற ஹோட்டல் முதலாளி பொண்ணு.